உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குதாங்க? பரிசுத்தமாக இருக்குதா? அப்படின்னா இயேசு நல்லவராக இருப்பார். நல்லவராக இருப்பார்னா என்ன அர்த்தம்? நல்லது மட்டும் செய்வார்னு அர்த்தம். உங்கள் இருதயம் அசுத்தமாக இருக்குதா? அப்போனா இயேசு கெட்டவராக மாறிடுவாருங்க. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. சுத்த இருதயமாக இருந்தால் அவர் நல்லவராக இருப்பார். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. நமக்கு இயேசு நல்லவராக தான் இருக்கணும். அப்போ தான் அவர் நன்மை செய்வார், நல்லது செய்வார். அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை பாவம் இல்லாமல் வச்சுக்கணுங்க. உங்கள் இருதயத்தை உங்களால் பார்க்க முடியும் இல்லை? என்ன இருக்குது இருதயத்தில், என்ன இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் பார்க்க முடியும். ஆனால் நம்ம முகத்தை பார்க்க முடியுமா? ஒரு மனிதனால் அவனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது. அதற்கு கண்ணாடி தேவைப்படுது. ஆனால் ஒரு மனிதனால் அவனுடைய இருதயத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவனுடைய சொந்த மனக்கண்களை கொண்டு அவன் பார்த்துடலாம். ஆனால் முகத்தை அவனுடைய கண்கள் கொண்டு பார்க்க முடியாது. இப்போ பாருங்களேன், இருதயம் எவ்வளோ முக்கியம். ஒரு முகத்தை விட இருதயம்தான் முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது கூட தேவை கிடையாது. இருதயம்தான் முக்கியம். இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்தினீங்கன்னா போதும், தேவன் நல்லவராக இருந்துடுவாருங்க. சரிங்களா? இப்போது நம்ம வீட்டில் சில கிச்சனில் நம்ம அழுக்காக போட்டு வச்சுருப்போம். பாத்திரம் விளக்க டைம் இருந்திருக்காது. அப்படியே போட்டு வச்சுட்டு எங்கேயோ போகிறதா இருந்தால் அப்பயே போயிருப்போம். அப்போ கூட இயேசு நல்லவராக தான் இருப்பார். ஆனால் இருதயம் அசுத்தமாக இருந்துச்சுன்னா அவர் உடனே கெட்டவராக மாறிடுவார். வீடு பெருக்காமல் துடைக்காமல் கூட இருக்கலாம். அப்போ கூட இயேசு நல்லவராக தான் இருப்பார். ஆனால் இருதயம்தான் அவருக்கு முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தமாக இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ அவர் ரொம்ப நல்லவராக இருப்பாராங்க. சரிங்களா? அதாவது நல்லவராக இருப்பார்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட நல்லா பழகுவார், நல்லா பேசுவார், நல்லா சிரிப்பார், உங்களை கவனிச்சுப்பார். அதுதான் நல்லவர். நல்லவராக இருப்பார். உங்களுக்கு வேண்டியதை செய்து தருவாருங்க. மனுஷங்க தாங்க பழகிட்டவங்களாக மாறிடுறாங்க. தேவனும் அப்படியா? அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து மட்டும்தான் பழகுவார். உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் கிட்ட நெருங்கி வருவார், பழகுவார், பேசுவார், உங்களுக்கு வேண்டியதை செய்து தருவார். நீங்கள் 2 சாமுவேல் 22:27 எடுத்து படித்து பாருங்களேன். புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். இப்போது ஒரு மனுஷன் மாறுபட்டுட்டே இருந்தானா அவரும் மாறுபட்டுட்டே போயிடுவார். ஒரு மனிதன் புனிதமாக இருந்தால் அவரும் புனிதமாக இருப்பார். நீங்கள் யோனாவை எடுத்துக்கோங்க. அவன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தான். இவர் யார் என்ன கேட்குறதுக்கு? என் வாழ்க்கை இது, என்னுடைய இருதயம், நான் எங்கே வேணால் போவேன். இவர் யார் இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறதுக்கு? நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு போனானா உடனே தேவனும் என்ன பண்ணார்? மாறிட்டார். யோனா மாறும்போது தேவனும் மாறினார். மீன் வயிற்றில் போட்டார். அப்புறம் திரும்பவும் யோனா மாறினான், நல்லவனாக மாறிட்டான். இருதயத்தெல்லாம் சுத்தப்படுத்தினான். எங்கே வச்சு? மீன் வயிற்றில் வச்சு தான் இருதயத்தை சுத்தப்படுத்தினான். இல்லை, இது என் வாழ்க்கை இல்லை, எல்லாமே தேவனுடைய விருப்பத்தின்படி தான் செய்யணும் அப்படின்னு இருதயத்தை சுத்தப்படுத்தும் போது திரும்பவும் தேவன் நல்லவராய் மாறினார். அவனை மீன் வயிற்றுலேருந்து வெளியே வாழ விட்டார். அப்படிதான் அவர். நீங்கள் மாறுபட்டு கொண்டே இருந்தால் அவரும் மாறுபட்டு கொண்டே போவார். நீங்கள் புனிதர்களாக இருந்தால் அவரும் புனிதராக இருந்து நல்லவராக இருப்பார். அவர் நல்லவராக இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் நம்மக்கிட்ட நல்லா பழகுவார், பேசுவார், நமக்கு நல்லது செய்து கொடுப்பாரு. இருதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க, பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எது முக்கியம் என்று யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? இதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்க இருதயத்தை சுத்தமாக வச்சுப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவராக உங்கள் பிள்ளைங்களுக்கு இருப்பீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும். இல்லைனா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.